ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி பெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இதில் ஸ்ரீகாந்த் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கோல்டு ஜுவல்லரிக்கு போயிட்டு ஆர்டர் கொடுத்துருந்த ரிங்கை வாங்கிட்டு வராரு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிளாக் பாண்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்ரீகாந்தோட சேர்த்து மொத்தம் 4 பேர். அதில் 3 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஈஸியார் பாண்டின்ட்டு போயிட்டு சரக்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாட்டி வித்தியாசமா ஒரு பொண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. அத ஸ்ரீகாந்த் வராரு, அவர்கிட்டயும் சொல்றாங்க. அவரும் சரி இது எப்படி அரேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்ற உடனே பிளாக் பாண்டி பாத்தீங்கன்னா பட்டுன்னு போனை எடுத்து கூகுள் கிட்ட கேட்கிறாரு. கூகுள் ஒருத்தர் நம்பரை சொல்லுது. அவருக்கு கால் பண்ணி அவரும் வராரு. வந்தவர் பல போட்டோஸ் காட்டுறாரு. இவங்களும் கடைசியில ஒரு பொண்ணை செலக்ட் பண்றாங்க. சோ மொத்தமா 4 பேரும் ஒரு பொண்ணு சேர்ந்து ஊட்டிக்கு கிளம்புறாங்க. போற வழியிலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்ரீகாந்துக்கு அந்த பொண்ணு மேல லவ் வேற வர ஆரம்பிச்சது. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை இவங்க கிட்ட நெருங்க விடாத அளவு டெய்லி சரக்கு ஊத்தி விட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட ஓல்டு கஸ்டமர் ஒருத்தன் ஊட்டியில இருக்கான். அவனும் அப்பப்போ வந்து பிரச்சனையை பண்ணிக்கிட்டு ஒரு நாள் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு காணாம போயிடுது. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அந்த பொண்ணு அப்படி எங்கதான் போச்சு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்டை சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீகாந்த் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஆனா இதை விட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் பிளாக் பாண்டியும் காமெடிக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவருமே இன்னும் பல படங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டருமே பெருசா எழுதல. இவங்க ஒரு 5 பேர் தான் எப்பயுமே இருப்பாங்க. அதுலயும் ஸ்ரீகாந்த் கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ஓரளவு எழுதியிருக்காங்க. ஆனா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. படத்துல வர சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. பயங்கர பிரெடிக்டபிளா இருந்தது. அதே மாதிரி படத்துல நம்ம ஹீரோயின் நடுவில் இருக்கிற லவ் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஏன் ஒட்டவே இல்லைன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இந்த படம் லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். அது சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே ஓகேவா இருந்தது. இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். எங்கேயுமே எங்கேஜிங்காக எந்த ஃபேக்டருமே கிடையாது. நார்மலாக போகுது, அங்கங்கே காமெடி பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு தான் போகுதே தவிர நம்மளை ஒரு பீக் கொண்டு போகிற மாதிரி எந்த சீனுமே கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான ஸ்டோரி எடுத்து நடிக்கிறது நல்லது. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.